தமிழினத்தின் தலைவர்னு சொல்லக்கூடிய இவருக்கு ஏங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்க அப்படின்னா, ஒரு வரலாற்று சரித்திரம் என்றைக்கு உருவானதோ அந்த நாளை மறந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளை, அதுவும் பிறந்த நாளை கொண்டாடுவது. ஒரு சிலருடைய பிறந்த நாள் வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர். மற்ற தமிழ்நிலத்தில் வாழ்ந்த மற்ற மக்களுக்கு அவரை எப்போது தெரியுமோ எனக்கு தெரியாது. நான் சிறு பிள்ளையிலிருந்து கடலோர மக்கள் பகுதியில் எப்படி குலதெய்வமாக மாரியம்மன் இருப்பார்களோ, எப்படி தூண்டிக்கார சுவாமி இருப்பாங்களோ, எப்படி குட்டியாண்டவர் இருப்பாரோ, எப்படி பெரியாண்டவர் இருப்பாரோ, அதே போன்று அவர்களெல்லாம் இறைகள் என்று சொல்லப்பட்ட பகுதியிலேயே கடலோர மக்களுடைய பாதுகாவலனாக இறையாக போற்றப்பட்ட மனிதர் நம் தலைவர் அவர்கள். அப்படி சின்ன பிள்ளையிலிருந்து கடத்தப்பட்டு தலைவரை உள்வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு இவர் எவ்வளோ பெரிய போராளி, எவ்வளோ பெரிய மாவீரன் என்றெல்லாம் தெரியாது. இப்போ எங்கள் அண்ணன் சுதாகர் அண்ணன் சொல்லும்போது சொன்னார், 1993-94 காலகட்டத்திலேயே கேலண்டர், முன்னாடி இந்த முருகன் படம், லட்சுமி படம், விநாயகர் படம்லாம் போட்ட கேலண்டர் வரும் இல்லையா, தேதி நாட்காட்டி, அது போன்ற நாட்காட்டியில் தலைவர் படத்தை வைத்து நாட்காட்டி உருவாக்கிய மக்கள் அந்த மக்கள். ஏன் அப்படின்னா, இலங்கை கடற்படை அவர் வீரியமாக இருந்த காலகட்டத்தில் இவர்கள் சொல்லும்படியாக தமிழக மீனவர்கள் மீது ஒருபோதும் கை வைக்க துணிந்ததில்லை. தப்பித்தவர் எங்கொன்று அங்கொன்றமாக நடந்ததுண்டு. ஆனால் துணிந்து இவர் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எல்லாம் கடலோர மக்கள் மீது பெரிதாக அடித்ததாகவோ, சித்திரவதைக்குள்ளாக்கியதாகவோ, சிறைப்படுத்தியதாகவோ அல்லது சுட்டதாகவோ இல்லை. ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை உருவாக்கி வைத்திருந்தவர் நம் தலைவர். ஒன்றுதான் நான் உண்மையிலேயே இந்த நிலத்தின் மக்களுக்கு, இந்த நிலத்தின் பிள்ளையாக அந்த நிலத்தின் மக்களுக்கு நான் சொல்ல வருவது ஒன்றுதான். ஒரு காலகட்டம் ஒருவனை பிரசவிக்கும் நம் இனத்தை பாதுகாப்ப. ஒவ்வொரு தொல்குடி மக்களும் அப்படித்தான். ஆனால் தமிழனுக்கு மற்றும் ஒரு பெருத்த இன்னொரு வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் தமிழன் அறம் வாய்ந்தவன். அந்த அறம்தான் ஒவ்வொரு காலகட்டமாக மொத்தமாக ஒரு நீதி, மொத்தமாக ஒரு தர்மம், மொத்தமான ஒரு அறம் ஒரு பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அப்படி நாம் வாழும் காலத்திலேயே பிறப்பெடுத்து நமக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவனாக நின்றிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெற்றால் நாட்டை அடைந்து விடலாம். யோசிச்சு பாருங்க, வெற்றி பெற்றால் நாட்டை அடைஞ்சிடலாம். வெற்றிக்கு காரணமாக ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையிலும் கூட சமரசம் இல்லாத சண்டை, அந்த சண்டையிலும் கூட எதிராளி கையில் ஆயுதம் இல்லை என்றால் அவனை கொல்ல வேண்டாம் என்று திருப்பி அனுப்பியவன். எவனால முடியும்? நீங்கள் கொஞ்சம் ஏமாந்துருங்களேன், இப்படி திரும்புறதுக்குள்ளே நம்ம கூட பிறந்தவனே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க குழியில். சொத்து பிரச்சனை, அளப்பரிய ஆசை, சுயநலம் மிக்க மனிதர்களுக்கு மத்தியில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எப்பா 40,000 வீரர்கள் அவருடைய ஆயுதங்களை பிடுங்கியாச்சு, அவங்கெல்லாம் சும்மா தான் நிற்கிறாங்க, நினச்சா சுட்டு கொண்டிருக்கலாம்ல, ஒரு நொடி பார்த்தாதா சுற்றி வட்டமாக நின்று சுட்டு கொள்வதற்கு. ஆனால் அதை செய்யலையே. ஆனால் வெள்ளை கொடியோடு போனாங்க. 20,000க்கு மேற்பட்டவங்க வெள்ளை கொடியோடு, சமாதான கொடியோடு போனாங்க. ஆனால் அவங்கள சிங்கள பேரினவாத அரசு என்ன பண்ணுச்சு? காணாமலாக்கப்பட்டார்கள். இன்று வரை அவர்கள் வாழ்கிறார்களா இல்லையா என்ற செய்தி கூட அறியாத மக்களாக தான் இருக்கிறோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாபெரும் மனிதன். நீங்கள் உண்மையிலேயே தலைவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு தனி மனித ஒழுக்கம். உங்களுக்கு நீங்கள் நம்ம செல்ஃபாக நம்ம சுயமாக என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம். எனக்கு உண்மையிலே நிறைய நேரங்களில் நிறைய அவதூறுகள்லாம் வரும்போது நான் அந்த மனிதனை நினைத்துக்கொள்வேன். அந்த மனிதன் இது போன்ற அவதூறுகளை கையாண்டார் என்றா? இல்லை. இந்த மனிதனுடைய தியாகத்தை நினைக்கும் போது எனக்கு அவதூறுகள் தூரமாக தெரியும். எப்படிப்பட்ட நிலை பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் என்ன செய்வான்? தன் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைப்பான். எனக்கு அடுத்தபடியான ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும் என்று மனித புறப்படுத்ததே அதுக்காகத்தான் பல பேர் சொல்கிறாங்க. எனக்கு பிறகான ஒரு அழுத்தமான ஒரு வித்தை, ஒரு வாரிசை இந்த மண்ணில் விதைச்சிட்டு போகணும். ஆனால் பெற்ற பிள்ளையெல்லாம் தன் நிலத்திற்காக ஒருத்தன் பறி கொடுப்ப துணிந்து விட்டான் என்றால் அவன் வாழ்ந்த சமகாலத்தின் அவன் மொழியை நான் பேசக்கூடியவளாக இருப்பதிலே பெரிய பெருமைதான். இந்த இனத்தின் மீது, இந்த நிலத்தின் மீது ஏன் பற்று கொள்ள வேண்டும்? எனக்கு நிறைய நேரம் நான் யோசிப்பேன். எல்லாரும் மாதிரி அவரும் பிறந்திருக்கிறாரு,
சரி, அடிக்கிறத திருப்பி அடிக்கிறது இயல்பு தான். ஒருத்தர் அடிக்கிறான்னா நம்ம ஏன் வாங்கிட்டே போகணும், நம்ம திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு இயல்பு தான். ஆனால் அதை தாண்டி ஏன் இந்த நிலத்திற்காகவும் இந்த இனத்திற்காகவும் ஒருவர் நிற்க வேண்டும் என்று கேட்டால், சிந்திச்சு பாருங்க. தன் வரலாறு எதுவென்றே தெரியாத ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வரலாறை சொல்லித்தர வேண்டும். அதையும் தாண்டி வரலாற்றை படைப்பதற்கான ஒரு வழித்தடத்தையும் உருவாக்க வேண்டும். இது ரெண்டு தான் அவருக்கு பெரிய கனவா நின்று. இந்த கனவை நிறைவேற்றுவதற்கான வேலையைத்தான் அவர் துணிந்து அந்த களத்தில் நின்று செய்திருக்கிறார். தொடர்ந்து பாருங்களேன். இப்போ சமீப காலத்தில் கூட நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஒரு வழக்கறிஞரை சாலையில் போட்டு வெட்டுறார். ஒரு ரவுடி வந்து வழக்கறிஞரை சாலையில் போட்டு, அது எப்படி நீதிமன்ற வளாகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு பொது சாலையில் வெட்டுறார். கையில் ஒரு அருவா தான் வச்சிருக்காரு, ஒருத்தர் தான் வெட்டுறார். அந்த இடத்துல 100 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. 100 பேர் அங்கே ஒரு உயிர் துடிச்சு செத்துக்கிட்டே இருக்கு. கழுத்தில் வெட்டுறார், முகத்தில் வெட்டுறார். எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. மனிதனுடைய மனம் எவ்வளவு குறுகிடுச்சு பாருங்க. 100 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த ஒரு அரிவாள் எத்தனை பேரை வெட்டும்? எத்தனை பேருங்க வெட்டும்? ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஒருவனை பிடித்திட முடியாதா? கையோடு இறுக்கி பின்பக்கம் வச்சு கட்டிட முடியாதா? ஆனால் செய்யலை. ஏன்? பயம். நம்மளை வெட்டிடுவாங்களோ, நமக்கு அந்த காயம் பட்டுடுமோ, நமக்கு வலி நிறைந்ததா போயிடுமோ, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, நாம ஏன் தலையிடணும், இப்படி தானே ஒரு சாமானியம் அப்படி தானே யோசிக்கிறான். ஆனால் அதை தாண்டி சரித்திரம் படைக்க ஒருவன் சிந்திப்பான். என் ரத்தம் போனாலும் பரவாயில்லை, என் இனத்தின் ரத்தம் வாழ வேண்டும் என்று. அப்படி சிந்தித்த ஒரு மாபெரும் மனிதன் தான். அதனாலேயே அவர் பிறந்த நாளை நாம் எடுத்துக்காட்டு நாளாக கொண்டாடலாம். இன்னைக்கு நமக்குள்ள நிறைய முரண் இருக்குல்ல. நான் வரும்போதே எல்லாரும் பேசினாங்க, இங்கே வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதுனால நமக்கான கூட்டங்கள் குறைவாக இருக்கு. நான் இதை ஆரம்ப காலம் தொட்டு சொல்லுகிறேன். முரண் என்பது யாருக்காக வரணும்? இப்போ எனக்கு ஒரு நோக்கம், செந்திலாதண்ணனுக்கு ஒரு நோக்கம், 2 பேருக்கு என்ன நோக்கம்? தமிழர் நிலத்தில் தமிழருக்கான ஒரு நில அமைவை உருவாக்கணும், ஒரு உரிமையை உருவாக்கணும், அப்படிதானே நோக்கம். இப்போ என் நோக்கமும் ஒன்றா இருக்கு, அவர் நோக்கமும் ஒன்றா இருக்கு. இடையில எங்கிருந்து வந்தது முரண்? நோக்கம் ஒன்று, இலக்கு ஒன்று, சிந்தனை ஒன்று, செயல் ஒன்று, ஆனால் முரண் எங்கிருந்து வருகிறது என்றால், இவன் நம்மளை விட வளர்ந்துருவானோ, அவன் நம்மளை விட வளர்ந்துருவானோ. எனக்கு ஒரே கொள்கை தான். ஒன்று, வளர்வதற்கான சாத்தியக்கூறு என்னிடம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வளர்கிறவனை உயர்த்துகின்ற மனநிலையாவது என்னிடம் இருக்க வேண்டும். ஒரு பாதை, அந்த பாதையை உருவாக்குகின்ற வேலைதான் என்னதே தவிர பாதை என்னது அல்ல என்பதனால்தான் பாதையை தேடாதே உருவாக்கு என்று சொன்னான் அந்த மனிதர். இவ்வளவுதான் செய்தி. நம்ம என்ன செய்யணும்? எதையும் நிரந்தரமாக பற்றி கொள்ளுகின்ற உரிமை மனிதனுக்கு அல்ல. அதனால்தான் மனிதன் நிலையற்றவன். எது மேலும் நீங்கள் ஆசை கொள்ள முடியாது. உங்கள் பிள்ளையே நீங்கள் பொத்தி வளர்த்து பாருங்களேன். 70 வயசான முதியோர் இல்லத்துக்கு போங்கன்றுவியான். அவனுக்காக தான் சொத்து சேர்ப்போம், அவனுக்காக தான் போராடுவோம், தூங்காம ராப்பகல கண்முழிப்போம். ஆனால் அந்த பிள்ளை எத்தனை ஆண்டு காலம் நம் பிள்ளையாக இருப்பான்? என்னை நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய சம்பாதிக்கிற வாய்ப்பை விட்ட, உண்மையிலேயே நீ பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அந்த வாய்ப்பை விட்ட, உன் பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்கலாம், அந்த வாய்ப்பை விட்ட, நிறைய வீடு கட்டி வசதியாக வாழ்ந்துருக்கலாம், அந்த வாய்ப்பை விட்ட, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வறுமையில் நீ வாழ வேண்டிய அவசியம் என்ன உனக்கு அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் பேசுனாங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த பிள்ளை எதற்காக வளர்க்கப்படுகிறானோ அந்த காரணம் பொருட்டு அவன் வளர்க்கப்படுகிறான். அவ்வளவுதானே தவிர எனக்கு என் பிள்ளைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. என் பிள்ளை சோறு போடுவான்னு நான் நினைக்கல, என் பிள்ளை எனக்கான பேர் புகழை எடுத்து தருவான்னு நான் நினைக்கல. நான் இந்த மண்ணில் எந்த பண்புகளை சொல்லித்தந்து வளர்க்கிறேனோ அந்த பண்புக்குரியவனாக இருந்து அவன் கடமை அவன் செய்து முடித்தால் போதுமானது. அதற்கு தேவையான கல்வியை நான் கொடுத்து விடுவேன், அதற்கு தேவையான பண்பை ஆற்றலை கொடுத்து விடுவேனே தவிர சும்மா சொகுசா வாழ விட்டு அவனுக்கு உண்மையிலே உழைப்புனா என்னன்னு தெரியாமல், அந்த பணம் எங்கிருந்து வருகிறது, அதனுடைய வலி என்னவென்று தெரியாமல் ஒரு பகட்டு வளர்ப்பாக வளர்க்க நான் விரும்பலை அப்படின்னு நான் பல்வேறு பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏனென்றால் என் தந்தை எனக்கு எல்லா வாய்ப்புகளை கொடுக்கும் சூழல் இருந்த போதும் கூட நான் உழைத்து படித்தவள். எங்கள் அப்பாவால் ஃபீஸ் கட்ட முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் எங்கள் அப்பா கிட்ட நான் ஃபீஸ் வாங்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியணும், நான் நிறைய செலவு பண்ணுவேன். ஆரம்ப காலத்தில் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பையில்
தனியாக இந்த பேக்கில் ஒரு சைடு சிப் ஒன்று இருக்கும் இல்லையா, அது முழுக்க இந்த பெரிய பெரிய அந்த 5 ஸ்டார், இப்போ 5 ஸ்டார் அப்போ வேறு பேரில் ஒன்று இருந்துச்சு, அந்த சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10லேருந்து 20 சாக்லேட் சாப்பிட்ருவேன். அப்போவே அது 5 ரூபா சாப்பிட்டுடுவேன். எங்கள் வீட்டில் இந்த பூஸ்ட்டு மைலோலாம் வாங்கி வைப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கொட்டி? நான் 1 மணி நேரத்தில் ஒரு 1/2 கிலோ மைலோ பாட்டில் சாப்பிட்ருக்கேன். நிறைய சாப்பிடுவேன், நிறைய செலவு பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் புதுசாக கடையில் வருது அப்படின்னா அந்த கடைக்காரரே என்னை கூப்பிட்டு சொல்லுவார். ஏற்கனவே 2 வச்சுருப்பேன், ஆனாலும் எனக்கு புதிதாக அழகாக ஏதாவது இருந்ததுன்னா நான் உடனே எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவார். நான் ரொம்ப கஷ்டமே படலை சிறு வயதில். ஆனால் ஒரு நாள் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ கடற்கரை போய் உட்காந்துருக்கும்போது எல்லோரும் காற்று வாங்க, அங்கே போனால் கொஞ்சம் உணவு அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தேன். எங்கள் அப்பா அப்போ ஒரு ஆள் கட்டுமரம் தள்ளுறாங்க, ஒரு ஆள் எங்கள் அப்பா மட்டும், வேறு யாரும் இல்லை. இந்த கடல் அலை மடிப்புலேருந்து கட்டுமரத்தை தாண்டி கொண்டு போகிறது ரொம்ப கடினம். ஒரு 3 முறை மரத்தை பெரட்டி விட்டுருச்சு. மரத்தில் வலை இருக்குது, எங்கள் அப்பா சாப்பாடு கொண்டு போன அந்த கேரியர் இருக்குது, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, தாவு இருக்குது, அந்த வலிப்பாங்கள்ல தண்டிக்கான்னு சொல்லுவாங்க அது இருக்குது, எல்லாம் இருக்குது. 3 முறை மரத்தை பெரட்டி விட்டுருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறார், நிமித்துறார், மறுபடியும் அந்த அலையை தாண்டார், மறுபடியும் பெரட்டி விடுது, மறுபடியும் அலை. ஒரு 4-5 முறைக்கு மேலே ரொம்ப கடினப்பட்டு அந்த அலை மடிப்பை கடந்து போயிட்டார். போயிட்டு எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் என்னோடய சிந்தனை முழுக்க அந்த கடலையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு ஓடலை. திருப்பி எங்கள் அப்பா வந்தோடனே எனக்கு தோணுச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை தான் நம்ம இவ்வளவு எளிமையாக செலவு பண்ணுறோமா. அன்னைக்கு முடிவு பண்ணேன், என் பெற்றவர்களை என்று வரைக்கும் சிரமப்படுத்தக்கூடாது. அது போன்ற ஒரு வைராக்கியசாலியான ஒரு நிலையை அடுத்த நிலைப்பாட்டில் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வைராக்கியம்தான். இவரோட வைராக்கியம் தான். நான் நிறைய சூழல்களில் துவண்டு போயிருக்கேங்க. ஒரு சில நேரங்கள்லாம் நான் கடந்து வந்த பாதைகள்லாம் எனக்கு ஒரு பெரிய நெருக்கடிகளை கொடுக்கின்ற அளவிற்கான சூழலை கூட நான் சந்திச்சிருக்கேன். ஏன் நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று தெரியாமல் கூட புலம்பி இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு பெருத்த ஒரு காலையில் எந்திரிச்சு வந்து எங்கள் வீட்டில் என்னோடய ஹாலில் ஒரு பெரிய படம் தலைவரோடது மாட்டிடும். பெரிய மனக்குழப்பத்தில் என்னடா பண்ணுறதுன்னே தெரியாமல் எந்திரிச்சு வருவேன். அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே பார்ப்பேன் அந்த படத்தை, கொஞ்சம் நேரம் அப்படியே வெறிக்க பார்ப்பேன், ஒரு தேநீர் கொடுப்பேன். அப்படியே இந்த மலை போல் வர்றது பனி போல் விலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அப்படியே ஒரு தெளிந்த ஒரு சூழல் வரும். அந்த சூழல் வந்த பிறகு தான் அடுத்த முடிவே நான் எடுத்து போவேன், அடுத்த வேலைக்கே நான் போவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதர். நான் இதை லைவ் போகுது இல்லை, அதனால் சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முருகனை பார்க்கல, நான் சிவனை பார்க்கல, நான் பெருமாளை பார்க்கல, நான் கொற்றவையை பார்க்கல, நான் இன்னும் மாரியம்மனை பார்க்கல, நான் காளியம்மனை பார்க்கல, இன்னும் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் பார்க்கல. மொத்த வடிவமாக நாம் வாழும் காலத்திலே இருந்த அவரைத்தான் நான் நிறையாக பார்க்கிறேன். இவர்களுடைய பங்காகத்தான் அவரை பார்க்குறேன், இவர்களுடைய சாரமாகத்தான் நான் அவரை பார்க்குறேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, 2009 ஈழப்போர் நடந்த காலகட்டத்தில் நான் 2010 அந்த சமயங்களில் 2009 கடைசி சமயங்களில் எனக்கு என்ன சண்டை நடக்குதுன்னு தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு என்ன சண்டை நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இலங்கையில் சண்டை நடக்குது, அது தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்குதுன்னு மட்டும் தெரியும். அப்போவே என் வீட்டில் இன்னும் அந்த ஃபைல் போட்டு வச்சுருக்கேன். இந்த கொடியெல்லாம் வயிற்றில் இருக்கிற குடல், தொப்புள் கொடியெல்லாம் வெளியில் பிதுங்கிய குழந்தைகள், குண்டடி தாங்கி சிதறி கிடந்த உடம்புகள் எல்லாம் ஒரு போஸ்டராக அப்போ ஃபோட்டோவாக வந்தது. அதை போஸ்டராக எடுத்து நான் ஒரு A4 ஷீட்டில் அதை பிரிண்ட் எடுத்து சோர்கள்லாம் ஒட்டி, இது நியாயமாக, இதை கேட்பதற்கு நாதி இல்லையா அப்படின்னு அந்த நேரத்தில் நான் அந்த மாதிரியான விடயங்களை செஞ்சேன். ஆனால் அது எனக்கு இப்போ இருக்கிற அந்த தெளிவு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாதுங்க. இன்னொன்று, தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. நான் நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பு தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. சும்மா மற்றவங்க மாதிரி நான் சொல்ல மாட்டேன், நான் அங்கேருந்து அதை செஞ்சுட்டு வந்தேன் இங்கே. நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரை எனக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாது. எனக்கு தலைவரை தெரியும், இவர் தான் தமிழினத்தின் அடையாளம் என்று எனக்கு தெரியாது. அதை உணர்த்தியது நாம் தமிழர் கட்சி தான். அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. இந்த வரலாற்றை சொல்லித்தந்தவர் அண்ணன் தான். அதில் எல்லாம் நமக்கு எந்த இதுவும் இல்லை. ஒன்று மட்டும்தான், வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்ற ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ நான் போய் யோசிக்கிறேன், ஏன் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்றால், முதல்ல நான் யாருன்னே எனக்கு தெரில. நானே அம்னீஷியா கோமாவில் இருக்கிற பிள்ளை மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி என் பிள்ளைக்கு என்னை யாருன்னு சொல்லுவேன், என் பாட்டனை யாருன்னு சொல்லுவேன், என் பூட்டனை யாருன்னு சொல்லுவேன், என் ஓட்டனை எப்படி யாருன்னு சொல்லுவேன்? சொல்ல முடியாது இல்லையா? முதல்ல வரலாற்றை தெளிவு பெறணும், வரலாற்றை தெரிந்து கொள்ளணும். அப்போ வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது? தற்சமய வரலாறு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள்
முந்தைய வரலாறு, பிந்தைய வரலாறு, சுதந்திரத்திற்கு பின்னான வரலாறை இவரிலிருந்து தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய வரலாற்றை நீங்கள் தேடாமல் படிக்காமல் ஒருபோதும் வரலாற்றை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு காலத்தில் சோழர்களுடைய வரலாறு, பாண்டியர்களுடைய வரலாறு, இப்போ வரைக்கும் தமிழர்களுக்கு சண்டை நடக்குது. நீங்கள் சோழரா, பாண்டியரா, சேரரான். இப்போ சேரன் அப்படிங்கிறத விட பெருசாக சண்டை இல்லை, ஏன்னா அவங்க கேரளா பக்கம் ஒதுங்கிட்டாங்க, பெருசாக சண்டை இல்லை. ஆனால் தமிழர்களுக்குள்ளேயே நீங்கள் சோழர்களா அல்லது பாண்டியர்களா என்ற சண்டை இருக்கு. ஏகப்பட்ட பேர் பாண்டியர்கள் நாங்கள் தான் பேசுகிறாங்க, ஏகப்பட்ட பேர் சோழ வம்சவழியினுடைய என்ன சொல்கிறது, நாங்கள் தாங்க முழு காப்பிரைட்ஸ் கொண்டவங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உண்மையிலேயே வரலாறு எஸ்டிடினா வரலாறு தானே. அந்த மாதிரி வரலாற்றை எடுத்து பாருங்களேன். உண்மையான சோழர்கள் ஒளிந்து கிடக்கிறார்கள். உண்மையான சோழர்களுக்கு இதுவரை அவர்கள் சோழர்கள் என்ற அங்கீகாரம் மற்ற போய் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம தான், தமிழர்கள் தான். அதே போன்று தான் பாண்டியர்களும். எந்த சாதிக்கானவர்கள் அல்ல பாண்டியர்கள், இந்த தமிழர் நிலத்தினுடைய மூத்த குடி, ஆதி குடி, தொல்குடி அவர்கள். ஆனால் இதை பேசுவதற்கு, தமிழின வரலாற்றை சொல்லுவதற்கு இங்கே யாரும் இல்லை. ஏன் இந்த இடத்தில் ஒன்று கூடி நாம் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும். நிறைய பிரச்சனைகள் வருங்க. பிரச்சனைகள் வராமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். பிரச்சனைகள் வரும். எனக்கு அண்ணன் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, யாருக்காவது மன வருத்தம் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இருக்கும். வீட்டில் இல்லாமல் இருக்கா? பெத்த தாயிட்ட யாரோ சண்டை போடாமல் இருக்கமா, கோவப்படாமல் இருக்கிறோமா? சங்கடங்கள் வரும். ஆனால் சங்கடம் வந்துருச்சுன்னு எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போனேன் என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இருக்கும். சில பிரச்சனைகளை பேசி சரி செய்து கொள்ளலாம், சில பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும்படியான நடத்தைகள் மூலம் சரி செய்யணும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வே காண முடியவில்லை என்றால் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அப்போது எடுக்கணும். என்னை பொறுத்தவரைக்கு ஒவ்வொரு தனிநபரும் ஒரு யானை பலம் கொண்டவர்கள். ஏனெனில் நாம் தமிழர்கள். அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு. இன்னைக்கு நம்ம இரத்த தானம் கொடுக்குறோம், மரக்கன்றுகள் நடுறோம், விதையாய் விதைக்கிறோம். காரணம் என்ன? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இவரை தீவிரவாதின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம வரலாற்றை எப்படி மறுதளிச்சிருக்காங்க பாருங்கள். உங்கள் தலைவன் இந்த இனத்தினை பாதுகாக்க களத்தில் நின்ற மறவன், ஒரு மாவீரன், அவனை நம்மள்ட்ட என்ன சொல்லிட்டாங்க? தீவிரவாதின்ட்டாங்க. ஆனால் நம்ம தோண்டி பார்க்கும்பொழுது, வரலாற்றை தேடும்போது, ஒருவர் வந்து கற்பிக்கும்போது தான் இவர் தலைவன் என்ற புரிதல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வருது. அப்படின்னா நாம் எவ்வளோ வரலாற்றை மறைத்திருப்பாங்க. நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஜான்சி ராணி அவர்கள் தான் பெண்களுடைய வீரமாக பாடப்புத்தகத்தில் வச்சுருந்தாங்க. நீங்கள் வேலுநாச்சியார் எப்போ படிச்சிங்க? 5வது 6வது பாடப்புத்தகத்தில், 7வது 8வது பாடப்புத்தகத்தில் எங்கேயாவது படிச்சிங்களா? முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் அது மறுபடியும் வந்தது. அதுக்கு முன்பு பெண்களுடைய வீரம் என்றால் பள்ளிக்கூடத்திலே நடத்துவாங்க, ஜான்சி ராணி தான். ஆனால் நமக்கு பிறகு தானே தெரியுது, என்னுடைய பாட்டி, அவர்களோட ரத்தத்தில் உதித்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு பாடமாக யார் இருந்திருக்கணும்? இவர்களுக்கு முன்னோடி, ஜான்சி ராணிக்கே முன்னோடியாக ஒரு பெண்மகள் இருந்திருக்கிறாள். அதுவும் கணவனை இழந்த பிறகு கை குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் எவ்வளவு வீரத்தோடு, மாண்போடு, அறத்தோடு, கூர்மையான யுக்தியோடு, அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி ஒருத்தர் சண்டை போட்டு வென்று மறுபடியும் தன் நாட்டை திரும்ப பெற்றிருக்கிறார் என்றால் அவளுடைய வரலாற்றை மறைத்தது ஒரு பெரிய சதி இல்லையா? அதை தேடி எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கான அரசியலை நாம் தான் தீர்மானிக்கணும் என்ற களத்தில் நிற்கணும். எனக்கு பல நெருக்கடி வரும்போதெல்லாம் நான் அதை தான் நினச்சிப்பேன். நம்ம அவளுடைய, என்னை மேடையில் சில பேர் சொல்லுவாங்க அவருடைய பேத்தி அப்படிலாம். உண்மையிலேயே அப்படி சொல்லும் போதெல்லாம் என் கூட இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. நான் பெரிய பயந்தாங்குழி. பயந்தாங்குழிலாம் எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டேன். சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்தா பயப்படுவேன். பெரிய கருணாகத்தை பார்த்தாலாம் எனக்கு பயம் கிடையாது. அப்போ அதுன்னு சொல்லுவாங்க. நானே சொல்லுவேன், அவங்க ஒரு வாள் தூக்கி சண்டை போட்டு அந்த வாளை நான் 15 நாளானாலும் தூக்க முடியாது. என்னைய போய் அவங்க பேத்திலாம் சொல்லுவேன். அவங்க ரத்த அணுக்கள் என் உடம்பில் இருக்கும், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதில் மாற்று கருத்தெல்லாம் நமக்கு இல்லை. ஜெனட்டிக்லாம் இருக்கும் நம்மள்ட்ட எல்லாமே எங்கே போகும் இருக்கும். அப்போ நான் சொல்லும்போது ஒன்றை சொல்லுவேன், எங்களுடைய பாட்டியினுடைய வரலாறு எங்களுக்கு தெரியாமல் போனதுனால் இன்னொருவரை வரலாற்று நாயகியாக நாங்கள் அறிகிறோம். அதனால தான் சொல்கிறேன், தமிழர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனாவண்ணா சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் யாரென்றாவது சொல்லிக் கொடுங்கள். உங்கள் தலைமுறை என்னவென்று சொல்லிக் கொடுங்கள்.
ஒரு விவசாயி ஒரு விதையை நடுகிறான் என்றால் அந்த நிலத்திற்கு அவன் நன்றி கடன் பட்டிருக்கிறானோ இல்லையோ, அந்த நிலம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுத்தான் அந்த நெல்லை கொடுக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த நெல்லையை நாம் மலடாக்கின்ற வேலையை செய்கிறோம். அது என்ன திரும்பி தரும்? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் நல்லபடியான ஒரு உடையத்தை விதைச்செடுத்தீங்கன்னா நல்லபடியாக வந்துடலாம். நான் இன்னைக்கு ஏன் நமக்கான நெருக்கடிகள் கூடுதலாக இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நாமளும் தான். யார் இந்த அரசியலை செய்ய விளைகிறார்களோ அவர்களுடைய பின்புலத்தை நாம் ஆராய்வதே இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சூழல், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நாம் வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கவே தொடங்குறோம். ஒரு 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 வாக்கியம் இருக்கு. ஒரு வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சண்டை நடக்கும்போது 90 நாள் அவன் சண்டைக்கே போலங்க. எதிராளி பாதி தூரம் வந்துட்டான், ஆனால் இவன் கத்தியை தீட்டிகிட்டே இருக்கான். ஏன்னா அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, நீ கத்தியை தீட்டிகிட்டே உட்காந்துருக்கான்னு கேட்டா, சும்மாரு எனக்கு தெரியும். இந்த பாட்ஷா படத்தில் சொல்லுவார் தெரியுமா ரஜினிகாந்த், அண்ணன் இந்த மசூதியை பாம்பு வச்சு தகர்க்கட்டும், இங்கே உட்காந்துட்டு இவன் தீட்டிகிட்டே இருக்கான். அண்ணன் இந்த பக்கம் இந்த பில்டிங்கை பண்ணிட்டாங்க பண்ணட்டும், அண்ணா அம்மாவையும் தங்கச்சியும் கடத்திட்டு போய்ட்டு கடத்தட்டும் அப்படின்னு உட்காந்து தீட்டிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி இவன் சொல்லி தீட்டிகிட்டே இருக்கான். இவன் என்ன பைத்தியக்காரனவன் இப்படியே தீட்டிகிட்டே உட்காந்துருக்கானேன். சண்டை கிட்டே வந்து விட்டது, எதிராளி பக்கத்தில் வந்து விட்டான். 90 நாட்கள் தீட்டிய வாழ் ஒரே சீவில் அவன் தலை துண்டானது. அப்போ நுட்பமான திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நீண்ட நாளான திட்டமாக, நுட்பமான திட்டமாக, எதிர்கால தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சஸ்டைனபிலிட்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியான திட்டத்தை நாம் வகுக்கணும். நம்ம இருக்கின்ற ஆட்களையும் இருக்கின்ற பலத்தையும் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆற்றலையும் குறைத்து கொண்டே போகிறோம் என்றால் நம்ம எப்படி சண்டை போடுவோம்? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எதிராளிகளோடு சண்டை செய்யலாம், உடன் பிறந்தவர்களோடு சண்டை செய்வது எப்படி சரியாகும்? என்னை நிறைய நேரம் என்னை விமர்சனம் பண்ணி பேசுகிறவங்கள ஒரு சில பேர் புத்தி இல்லாமல் பேசுவாங்க இல்லையா, அப்போ கூட நான் எதிர்வினை ஆற்ற மாட்டேன், ஆற்றியதே இல்லை இது வரைக்கும். நீங்கள் என்னை பற்றி ரொம்ப மோசமாக முகநூலில் பதிவிட்டவங்கள கூட நான் பார்த்துருக்கேன். நான் அவரை பார்த்த எங்கள் வீட்டுக்கார் கூட என்னை கேட்பார், என்ன இப்படி எழுதி வச்சுருக்காரு, நீ ஒன்றுமே மறுப்பு சொல்லாமல் இருக்க, எதுக்கு சொல்லணும்? அவர் புத்தி கேட்டு போய் அவர் அக்காவை அவர் தங்கச்சியை எதிர்க்கிறாரு, நான் புத்தி கேட்டு போய் அவர் அளவுக்கு நான் இறங்கி எங்கள் அண்ணனை போய் சாட முடியுமா? என்னவாக இருந்தாலும், போற்றினாலும் சரி தூற்றினாலும் அவன் என் ரத்தத்தில் பிறந்தவன், என் சகோதரன், என்னால் ஒருபோதும் அந்த செயலை செய்ய முடியாது. அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கு மனித புனிதர்களாக மாறுவீங்க தெரியுமா? தியாகத்தின் உச்சத்துக்கு போகணும் நீங்கள், அப்போதுதான் உங்களுக்கான இடம் கொடுக்கப்படும். இதுதான் உண்மையினுடைய யதார்த்தம். கொஞ்சம் நஞ்சமாக சொல்கிறாங்க, கொஞ்சம் நஞ்சமா எனக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உங்களுக்கெல்லாம் என்னடா பண்ணேன் அப்படின்லாம் கேட்க தோணும். நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையப்பா நான் அப்படின்னு. உண்மையில் சொல்ல போனாலுங்க, நான் ரொம்ப நேசித்து, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் ரொம்ப நேசித்து, நான் ஒரு விஷயத்தில் இவ்வளோ தூரம் நேசம் கொள்ள மாட்டேன். ரொம்ப ஒரு இடத்துக்குள்ளே டீப்பாக போக மாட்டேன். போயிட்டேன் அப்படின்னா என்னால் திரும்ப வர முடியாது. அது மாதிரி எனக்கு ஒரு மன இயல்பு. அதனால் நான் எதுலேயுமே ரொம்ப அப்படியே ஈடுபடுத்தி அப்படியே 100% அப்படி கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் பிறந்ததிலிருந்து என்ற இந்த நாள் வரை நான் முழுமையாக என்னை இறக்கி கொண்டது நாம் தமிழர் கட்சியில் தான். முழுமையாக 100 விழுக்காடு. எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி எனக்கு நிறைய 5 ஆண்டு காலம், இப்போ எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இல்லையா, இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு வரை இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னை யாரும் நெருங்கி பேசியது கூட இல்லை. ஒரு கட்சிக்காரவங்க இவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களான்ற எண்ணம் கூட யாருக்கும் வந்ததில்லை, யாருக்கும் வந்ததில்லை. என்னை அணுக முடியாது என்று அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளுக்கு இயல்பாகவே நடக்கிற ஒன்று தானே. அதுக்கு பிறகு அண்ணன் சொல்ல மாதிரி எனக்கு பேசப்படாத ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு சூழலில் மனசு ஒரு கணம் சிந்திக்கும், இவரெலாம் சொல்கிறாரப்பா, அவர்லாம் சொல்கிறாரப்பா அப்படின்னு சிந்திக்கும். அந்த சிந்தனை கூட வராமல் என்னை பாதுகாத்து வைத்திருப்பவர் அவர் தான். நிறைய நேரங்களில் இந்த இனம் வீழ்ந்ததுக்கான காரணம், நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். இந்த இனம் வீழ்ந்ததுக்கான காரணம் எல்லாம் துரோகம் என்று சொல்லுவாங்க.
அதிலும் உள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய துரோகம் என்று சொல்லுவாங்க. எது துரோகம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உண்மையிலேயே நம் உடனே இருந்து கொண்டு உங்கள் ரகசியத்தை, அல்லது ஒரு வீரன் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னா அந்த யுக்தியை, இவர்கள் ஒரு போர் தந்திர முறை வச்சிருப்பாங்க, அந்த தந்திரத்தை எடுத்துக்கொண்டு எதிராளியிடம் போய் சொல்லி இந்த போரை தோல்வியடை செய்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் துரோகம். அதற்கு பேர் துரோகம். ஆனால் ஒரு நிலைப்பாட்டிலிருந்து ஒருவன் வழி தவறி போகிறான் என்றால் அதை பார்த்து கொண்டிருப்பது அதை விட துரோகம். நிச்சயமாங்க. இப்போ என் தம்பி இருக்கிறான், என் தம்பி ஒரு நல்ல வழியில் போயிட்டுருக்கிறான், திடீர்னு அவன் ஒரு கெட்ட வழிக்கு திசை மாறுறான். ஒரு அண்ணனா ஒரு அக்காவாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? திசை மாறி போகிறவன் என் தம்பி. அந்த அக்கறை எனக்கு இருக்குமானால் அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை திசை திருப்ப வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கிறது. அதை நான் செய்யவில்லை என்றால் நான் என் பிறப்புக்கு செய்கிற துரோகம் இல்லையா? இந்த மாதிரியான சூழல்களை, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்காமல் ஒரு மனிதன் வைத்திருந்தார். அதை தாண்டி ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி துரோகத்தினால்தான் நம்மளுடைய அந்த போர் கடைசியில் இந்த ஆயுத போருங்க அப்படிங்கிறது நிறைவுக்கு வந்தது. ஆனால் அரசியல் போர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒன்றை மட்டும் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி முடிக்கிறேங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையும் நோக்கமும் தலை சாய்கிறது என்றால் அதை தலை நிமிர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கும். அதே நேரம் அந்த சூழலை அந்த பக்கம் திரும்ப விடாத மாதிரி நாம் தடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடிகள் கூடுதலாயிடுச்சு. தமிழ் இனத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு சாபக்கேடுன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்கு ஒரு தமிழினம் தலை நிமிர்ந்து வருகிறதோ அந்த தலை நிமிர்வை சரிப்பதற்காக பல சூழல்கள் இருக்கும். அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கிற வரலாறு. அப்படி ஒரு சூழல் வருகின்ற அந்த தருவாயில் நாம் என்னவா இருக்கணும் இங்கே அப்படிங்கிறத நீங்கள் உளப்பூர்வமாக சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நான் பார்க்குறேன், நிறைய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை ஊதி பெருசாக்கிடுறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி யாராவது நீக்கப்படும் போது நான் சொல்லுவேன், இப்போ அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு கூப்பிட்டு பேசி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் வாங்குங்க. இனிமேல் இந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் வாங்க. 2 முறை வாங்குங்க, 3வது முறை அவர் சரியில்லைன்னா அப்புறமா நீக்கி விடுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருவனும் யானை பலன் படைத்தவன், ஏனெனில் நாம் தமிழர்கள். ஏன்னா இந்த இலக்குக்கு நிற்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க யாரும் காசுக்காக வரல, பதவிக்காக வரல, அதிகாரத்துக்காக வரல. இப்போ தலைவர் கண்ட கனவு, தலைவருக்கு பிறகு கையளிக்கப்பட்ட அண்ணன் கண்ட கனவு, அதை தாண்டி ஒருத்தன் அந்த கனவை நெஞ்சில் ஏந்தி நிற்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பணம் தான் அரசியலை தீர்மானிக்குன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் நினைக்கிறதெல்லாம் பெரிய விடயம். அதனால் அப்படிப்பட்டவர்களை நாம் இழக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விடயம். அதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத தவறை செய்கிறாங்கன்னா வச்சுக்கிட்டும் இருக்க முடியாது, அதுலேயும் நான் உடன்படுறேன். ஆனாலும் சரி, இந்த நல்நாளில் உறுதியேற்போம். ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசில் தலைவரை விதைச்சிக்கோங்க. அவருடைய எண்ணம் குழந்த மனசுங்க, குழந்த மனசு. குழந்தை கூட பக்கத்தில் இருக்கிறவனை கொஞ்சம் பெரிய குழந்தை ஆகிட்டாக்க கிள்ளி விட்டுரும். அப்படி கூட சின்ன பிள்ளையில விளையாடும் போது கூட அடுத்த குழந்தைய ஒரு அடிக்காத பிள்ளையாக வளர்ந்துருக்காரு. பண்பு வளர்க்கிற விதம், குழந்தை வளர்ப்புங்கிறது சாதாரணம் கிடையாது. நீங்கள் இந்த மண்ணுக்கு தேவையான ஆற்றலை குழந்தை வளர்ப்பில் தான் காட்ட முடியும். நீங்கள் சரியாக வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நல்லபடியாக வளரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது பழி வாங்கும், புரணி பேசும், அடுத்தவங்களை எப்படி சாடலாம் நினைக்கும், அடுத்தவங்க வளர்ச்சியை தடுக்க நினைக்கும், அது பெரிய இடத்துக்கு போகாது. ஒரு கதை படித்தேன், இந்த கதையில் சொன்ன விஷயங்கள் பாருங்கள். ஒரு குரங்கு, ஏ குரங்கு பி குரங்கு, 2 குரங்கு இருக்கு. அதில் ஏ குரங்கு தான் போகின்ற பாதையை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்ற திட்டத்தோடயே இருக்கு. பி என்கிற குரங்கு இவன் போயிட்டே இருப்பான், அந்த பாதையில் நம்ம முன்னாடி போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம், நம்ம தான் முதல்ல போவோம் அப்படின்ற மாதிரி இந்த பி குரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ ஏ குரங்கு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பாதையை இருக்கிற காடுகளை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு பாதையை உருவாக்கிட்டு போகுது. பி குரங்கு ஆனால் ஏ குரங்கை விட திறமசாலி குரங்கு, அறிவார்ந்த குரங்கு. ஆனால் அதுக்கான பாதையை உருவாக்குறதுல அது கவனம் செலுத்தாமல் இது போகிற பாதையை அப்படியே பின்தொடர்ந்தே போயிட்டுருக்கு. ஆனால் போய் சேர வேண்டிய இடம் வேற. ஏ குரங்கு அது வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கு. இது என்னென்னா இலக்கை நோக்கி தான் அது போகுது, அது நாளைக்கு ஓடுறதா தான் பிளானு. ஆனால் அது வீட்டுக்கு போகிற பாதையை அது சரி செய்து கொண்டு போகுது. இது என்ன பண்ணிடுச்சு, வேகமாக ஏ போகிற பாதையில் போய் இது பாதையை தவற விட்டுட்டு
ஏவோட வீட்டை தாண்டி அந்த பக்கம் இருந்த ஒரு கிணத்துல போய் விழுந்து செத்து போச்சு. இதைத்தான் பல மனிதர்களுடைய இயல்பு செய்து கொண்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் இவன் முடிக்கும் என்றாந்து அதனை அவன் கண் விடல், இதுதான் தலைமைத்துவ பண்பு. அப்படி ஒரு தலைமைத்துவ பண்பாளனாக நாம் திகழ வேண்டும் என்றால், ஒன்று நீங்கள் வளருங்கள், இல்லை என்றால் உங்களை நம்பி இருப்பவர்களை வளர்த்து விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் சேர்த்து அவன் செய்து முடிப்பான். அதனால் இந்த நல்ல நாளில் உறுதி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல போய் இருந்தாலும் சரி, நீங்கள் கட்சி கூட மாறி போங்களேன், மாறி போயிருந்தாலும் சரி, இந்த இனத்தின் மீதான பற்றை மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். இந்த நிலத்தின் உரிமையை உங்கள் கையில் வைத்திருப்பதாக எண்ணி நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா இது நம்ம வீடு, இது நம்ம நிலம், இது நம்ம வாழ்வியல், இது நம்ம வரலாறு, நாம் தான் பறைசாற்றணும். அதனால் உறுதி ஏற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு இனத்துக்கான விடுதலை களம். இந்த களத்தில் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும், நான் பல நேரங்கள் அப்படி நான் நினச்சிக்குவேன், ஒரு பெரிய போர்க்களம், அதில் நீங்கள் இப்போ கூட படம் வந்துச்சுல பொன்னியின் செல்வன், சண்டை நடக்கும்ல, அந்த மாதிரி நம்மளை நினச்சிக்கணும். இந்த கேடையெல்லாம் பாகுபலி மாதிரி கட்டிக்கிட்டு, ராஜராஜ சோழன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படி போட்டுக்கிட்டு சண்டை போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு வாள் இருக்குது. அந்த வாளை வச்சு நீங்கள் தான் முதற்கட்ட போராளியாக நின்று எதிராளியை போய் சண்டை போடுறீங்க. அந்த வேலை தான் நடக்குது. ஆனால் நம்ம கையில் வாள் இல்லை, வாக்கு அரசியல் கையில் இருக்குது. இவ்வளோ தான் இதில் வித்தியாசம். அதனால் முனைந்து செயல்படுங்க, உறுதியேற்றுக்கொள்ளுங்க. உங்களை போன்று ஒரு பண்பான பிள்ளையை நாங்கள் இந்த நிலத்தில் பெற்றெடுத்து அதே போன்று வளர்த்தெடுக்கணும்னு அவர் மீது உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கெல்லாம் நான் மனசில் நினச்சிப்பேன், நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் போல், சமகாலத்தில் வாழும் காலத்தில் இருந்தோம், அவரெல்லாம் ஒரு முறை பார்க்க முடியலையேன்னு. இப்போ அண்ணன் சொன்னாருங்க, உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவர்ண்ணா, உண்மையிலே சொல்கிறேன், அவருக்கு சமைச்சு உணவிட்ட கையை நீங்கள் உங்கள் கையால் பற்ற முடியுது அப்படின்னா எனக்கு ஒரு பெரும் பேர் கிடைத்ததுண்ணா. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் ஊர், நான் பிறந்த ஊர் திருமுல்லை வாசல், அந்த ஊர், அங்கே மரியாதைக்குரிய முல்லைவாணன் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் இறந்து போனாங்க. நான் நினச்சேன், அவருடைய மகள் நானும் வகுப்பு தோழிகள். நான் அவர் வீட்டுக்கு நிறைய முறை போயிருக்கேன், சின்ன பிள்ளையில நிறைய முறை போயிருக்கேன். பள்ளிக்கூடம் போகிற வழியிலே இருக்க ஒரு வீடு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் முதல்ல எங்கள் ஊரில் அச்சகம் வச்சு அச்சு வச்சு இந்த பத்திரிகை இதெல்லாம் செய்வாங்க, பேப்பர்லாம் இது பண்ணுவாங்க. நிறைய கவிதை எழுதுவார், தமிழ் வாசிப்பாளர், பெரும் ஆளுமைகளோடைய நெருங்கிய நண்பர். ஐயா பழநெடுமாறன் அவர்கள், இன்னும் நிறைய பெரியார்தாசன், இந்த மாதிரி உள்ளவங்களோட நெருங்கிய நண்பர். இப்போ இடையில ஒரு தடவை என்னை கூப்பிட்டு விட்டுருந்தார். நான் நாம் தமிழருக்கு வந்த பிறகு நான் உன்னை சந்திக்கணும்னு அழைச்சிருந்தா, நான் போயிருந்தேன். அப்போ என்கிட்ட சில விஷயங்களை சொன்னார். அவர் மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருந்தார். உதவியதாக செய்தி அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டு அடித்து, காவல்துறை அடித்து, அவருடைய கால் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும், அவருக்கு ரொம்ப நடக்க முடியாது, உயரமான மனிதர். அப்போ அவர்கிட்ட போய் நான் பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் தனித்தமிழ் மறைமலை அடிகளுடைய அந்த தனித்தமிழை பின்பற்றி நடக்கக்கூடியவர். எந்த புத்தகத்தில் நீங்கள் ஒரு தினமலர் பேப்பராக இருக்கட்டும், தினதந்தி பேப்பராக இருக்கட்டும், என்ன புத்தகம் வந்தாலும் எவன் எழுத்துப்பிழை விட்டுருக்கான், எவன் வழுவு சொல்ல பயன்படுத்தி, எப்படிலாம் எது தவறாக எழுதப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவார். இந்த தவறாக எழுதிருக்குன்னா அந்த பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுவார். இப்போ உள்ள காலகட்டத்திலையும் எழுதுவார், நீங்கள் இந்த இடத்துல இந்த சொல்லை பயன்படுத்துகிறீங்க, இது தமிழ் சொல் அல்ல, இது சமஸ்கிருத சொல், இது வடமொழி சொல் அப்படின்னா கடிதம் எழுதுவார். அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டு விட்டுருந்தாருன்னு நான் போயிருந்தேன். நான் போனப்போ கேட்டார். அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து படகு மூலமாக உணவு டீசல்லாம் போகும், அதில் இவர் ஒரு படகுல கொண்டு போய் மாட்டிக்கிட்டு தான் சிறைப்படுத்தப்பட்டார்னு ஒரு தடவை அப்பா சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்காகவே சந்திக்கலான்னு போனேன். அப்போ சொன்னார், அவங்க வீட்டு மாட்டு தொழுவத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். நான் எங்கேருந்து போனேன், இங்கே போயிட்டு உனக்கு ஒரு தலைவரை பிடிக்குமான்னு கேட்டார். ஐயோ, என்ன இப்படி கேட்குறீங்க, பிடிக்குமான்னு? நான் இந்த உலகத்தில் பெரிதும் நேசிக்கக்கூடியவர்களை எங்கள் அப்பாவை போன்ற தலைவர். நான் இந்த உலகத்தில் பெரிதும் நேசிக்கிறது எங்கள் அப்பா தான். அதுக்கு அதை போன்று நான் அவரை பார்க்குறேன். அந்த அவரை எங்கள் அப்பாவை விட இன்னும் கூடுதலாக கூட நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல போய் நின்றுட்டு வாங்கினார். நான் அந்த மாட்டு தொழுவத்தில் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு, எதுக்கு என் மாட்டு தொழுவத்தில் நிற்க வச்சுருக்கீங்க என்னைய, இங்கே தான் உங்கள் தலைவர் என்று நீ சொல்லக்கூடிய எமது தோழர் 13 நாட்கள் இந்த இடத்துல இருந்தார். 13 நாட்கள் அந்த மாட்டு தொழுவத்தில் இருந்திருக்கிறார். அதை விட பெருங்கொடுமை என்ன தெரியுமா, அவங்க மனைவி, அவருடைய மனைவி தான் சமைச்சு போட்டு இருந்திருக்கிறாங்க. 13 நாட்களும் மாறு வேடத்தில் இருந்த தன்னுடைய தலைவரை கட்டின பொண்டாட்டிக்கே சொல்லலை அந்த மனுஷன்.
அவங்களும் சமைச்சு போட ஒரு இடத்துல காசு இல்லை, கழுத்தில் போட்டிருந்த நெக்லஸை அடகு வச்சு தான் சமைச்சு போட்டு இருந்திருக்காங்க. இறுதியாக 13ஆவது நாள் கழிச்சு போகும்பொழுது இவர் தன் மனைவிக்கிட்டே சொல்லலைன்னு தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு தன்னோட மாறு வேடத்தை கலைத்து, நான் தாம்மா நேரம், நான் அப்போ தான் அவருடைய எப்படிங்க இப்படி இருந்தீங்க அப்படி சொல்லி கேட்குறேன். ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, 13 நாட்கள் அந்த மாட்டுக்கோட்டையில் இருக்கிறாரு, தன் மனைவி தான் உணவு பரிமாறுறாங்க. அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, என் வாழ்நாளில் என் கணவர் என்னிடம் எதையுமே மறைத்ததில்லை, முதல் முறையாக மறைத்தது அது ஒன்றைத்தான் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது, அவருடைய மகனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க காவல்துறை. இங்கே வந்து தலைவர் இருந்தது, எப்படியோ உளவு செய்தி போய் வந்துட்டாங்க, பெத்த மகனை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் தலைவர் இருக்கிற இடத்த, அதாவது இவர் தலைமறைவாயிட்டார், இந்த ஐயா வந்து தலைமறைவாயிட்டார். அவங்க மனைவியை கூட்டு போய் வச்சு காவல்துறை விசாரிக்குது. உன் பையனை அடிச்சே கொண்டுடுவாங்க, அதனால் உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப பெருசாக படிக்கலை, உலக அறிவு கிடையாது, தியாகம் என்னவென்றே தெரியாது. அந்த அம்மையார் சொன்னார், என் பிள்ளைய வேணா அடிச்சு கொண்டுங்க, நான் இன்னொரு பிள்ளை பெற்றுப்பேன், அவரை சொல்ல மாட்டேன். அந்த தியாகத்தை நான் என் காதால் கேட்கலங்க, மனசால் கேட்டேன், மனசால் கேட்டேன். ஏன் இந்த மக்கள் இப்படி இருந்தாங்க? என்னிடமே ஒரு அம்மா பேசினாங்க, ஒரு ஈழத்தம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60-65 வயசு இருக்கும். அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு 3 பிள்ளைங்கம்மா, அப்பா இறந்து போயிட்டார், 3 பிள்ளையும் மாவீரர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு. எனக்கு இந்த 3 பிள்ளை செத்தது கூட பிரச்சனை இல்லைம்மா, அப்பா செத்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் என்ன நினச்சிட்டேன், அவங்க தனிமையை உணர்றாங்க, அதனால் அப்பா இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன், அம்மா அதெல்லாம் வருத்தப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கிறோம் இல்லைம்மா, எங்களை பிள்ளைங்களாம் பாருங்கம்மா, அப்பா இல்லைன்னா என்னம்மா எங்கள்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு. அதுக்காகலாம் அப்பா இல்லைன்னு வருத்தப்படலாமா, அப்பா இருந்தால் இன்னும் 2 பிள்ளைய பற்றி சண்டைக்கு அனுப்பிச்சிருப்பேன், அவர் இல்லாமல் போயிட்டார், அதாம்மா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. 3 பிள்ளை செத்த பிறகும் ஒரு தாய் சொல்கிறான்னா அவங்கெல்லாம் எவ்வளோ இந்த எண்ணத்துக்காக நேசிச்சிருப்பாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கடந்து வேலை செய்யுங்க. ஒன்று தான், தத்துவம் தலை சாயும் போது நாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதனால் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய உறுதிமொழியை அவர் முன்னாடி எடுத்துக்கும். நாம் வாழ்கின்ற காலம் வரை தமிழர் இனத்துக்கான உரிமைக்காக, விடுதலைக்காக நாம் பணி செய்வோம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவரை போன்று எண்ணத்தை உருவாக்கி அவரை போன்று இந்த மண்ணில் ஒரு மாபெரும் மனிதராக வாழ வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்தி, அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, என்றென்றைக்கும் அவரை நான் உள்வாங்கியிருக்கேன், அதே போன்று என்றென்றைக்கும் அவளை உள்வாங்கியவளாகவே இருப்பேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.